ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மருத மரமா? இது ஒரு மூலிகை மருந்தா. அந்த மருந்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கேளுங்களேன். இதுதான் மருத மரம். இந்த மரத்தோட இந்த பட்டையை எடுத்து காய வச்சுக்கோங்க. இப்படி எடுத்திங்கன்னா வரும், மரமும் நல்லா வளர்ந்துக்கிடும். இந்த மாதிரி பட்டையை காய வச்சு பொடி பண்ணி இது கூட பாசிப்பருப்பு மாவும் மஞ்சள் சோத்துக்கத்தாழை இதை மூணையும் அரைச்சி காலுக்கோ முகத்துக்கோ பூசினீங்கன்னா பளபளப்பாகவும் வெடிப்பு எதுவுமே வராது. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஆமாம், எப்படி வச்சுக்கோங்க. இந்த மரத்துடைய பட்டையை பார்த்துக்கங்க எப்படி இருக்குங்க. காய போட்டால் பொடி ஆகும். காய போட்டாலும் பொடி ஆகுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அப்படியே அந்த அண்ணன் நொங்கு விற்றாங்க. நொங்கும் வாங்கிட்டோம். நொங்கு ரொம்ப சூப்பராக இலசாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, வாங்கிட்டோம் நாங்கள். பாருங்கள், அந்த பனை இதுலேயே அழகாக நொங்கு வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக செஞ்சு எவ்வளோ அழகாக இருப்பாங்க. அவ்வளோ ஒரு இலசு, சாப்பிடவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.